நம்ம தோட்டத்தில் இந்த பெரிய தொட்டியில் செங்கீரை விதைச்சிருக்கேன். கீரைகள் விதைச்ச உடனே அதுக்கு மேலே இந்த மாதிரி கொசு வலையை போத்தி விட்டுட்டேன். இப்போ நம்ம கொசு வலையை எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எந்தவித பூச்சி தாக்குதலும் இல்லாமல் கீரைகள் தளதளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த கீரையை அறுவடை பண்ண போகிறோம். எல்லா கீரையும் ஒரே நேரத்தில் முளைக்காது. முதல்ல முளைச்ச கீரை எல்லாமே வேகமாக வளர்ந்து உயரமாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சில கீரைகள் ஒரு வாரம் கழித்து மெதுவாக முளைக்கும். இப்போ முதல்ல முளைச்ச கீரை எல்லாமே அறுவடைக்கு தயாராகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 இன்ச்சு உயரத்துக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம மொத்தமாக அறுவடை பண்ண முடியாது. வளர்ந்த கீரைகளை மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி இருக்கக்கூடிய வளர்ந்த கீரைகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இன்னும் வளராமல் 1 இன்ச்சு 2 இன்ச்சு உயரத்தில் எவ்வளோ கீரைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னுடைய மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கீரைகள் வரக்கூடிய பூச்சி தாக்குதலை தடுக்கிறதுக்கு பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி கொசு வலையை பயன்படுத்துகிற சிஸ்டம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் கீரைகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த கீரைகளுக்கு வரக்கூடிய பூச்சி தாக்குதலை தடுக்கிறதுக்கு பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி கொசு வலையை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.